அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி தை மாத அமாவாசை நிகழ்கிறது. ஆன்மீக ரீதியாக அமாவாசை தினம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாளாகவும், பரிகாரங்கள், இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டுக்கு போன்ற உரிய திதியாகவும் அமாவாசை தினம் கருதப்படுது. பெரும்பாலும் அமாவாசை தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதீத சக்திகள் நிறைந்து காணப்படும். அதனால் இன்றைய அந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாட்டு முறைகளுக்கு நமக்கு பல்வேறு வகைகளில் உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாக எந்த அளவுக்கு மகத்துவம் பெற்றதாக அமாவாசை திதி கருதப்படுகிறதோ, அதே மாதிரி அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றம் உருவாகும். அது நன்மையாகவும் இருக்கலாம், அல்லது தீமையாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு கலவையான நிலையாகவும் இருக்கலாம். தற்போது 12 ராசியில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படிங்கிறது விரத வழிபாட்டுக்கும் முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கும் மிக மிக உகந்த ஒரு நாளாக பார்க்கப்படுவது ரொம்பவும் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமாவாசை திதி அன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டு முறைகளுக்கும் நமக்கு உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கும். அதீத சக்திகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான திதி நாள். அதுவும் தை அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரிய ஒரு நாள். இந்த நாளில் நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. அவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலைகளில் காணப்படுவதால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனைத்து வித முயற்சிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. மேலும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த நேரத்தை நீங்கள் அனைத்து விஷயத்திற்கும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காலதாமதமாச்சோ, இழுபறியாச்சோ, இல்லை நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணும்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற தக்க பலன்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கப்பெறுவதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சில அசுப கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரத்தான் செய்யும். அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ளவும் வேண்டாம். அதே மாதிரி பெரிய அளவில் அது பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன சிக்கல்கள், காலதாமதம், இந்த மாதிரியான சிறு அளவில் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர்த்து பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும்.
பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும். பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீங்க. தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் நலனில் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஷேர் மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். இருப்பினும் பாதிப்பு பெரும் அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. நிர்வாகத்தினரின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் பாராட்டப்படும். சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவி செய்வீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தென்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். தாயின் உடல் நலனில் கவனமாக இருங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கலாம். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க பெறும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுவாங்க. கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, சம்பள உயர்வை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் லாபம் குவியும். சாத்தியமற்ற வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். புதிய தொழில் அல்லது வேலை தொடங்க சாதகமான காலமாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி காதல் துணையுடன் மகிழ்ச்சியாக தருணங்களை செலவிடுவீங்க. காதல் திருமணத்திற்கு வரைக்கும் செல்லும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த காலம் உங்களினுடைய வேலை தொடர்பான பயணங்கள் லாபத்தையும் அனுகூல பலன்களையும் தரக்கூடியதாகவே இருக்கப்பெறுகிறது. வேலையை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உற்பத்தியை பெருக்கவும் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழிலில் கணக்கை முறையாக பராமரிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில்
நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களினுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கான நற்பலன்களை நிச்சயம் பெற முடியும். உங்களுடைய வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா இடமாற்றத்திற்கான விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கலாம். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவி அல்லது மிக்க பொறுப்புகள் இருக்கக்கூடிய வகையில் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி சமூகத்தில் உங்களினுடைய மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சாதகமான பலன்களை தருங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்கிறதன் மூலமாக சாதகமான பலன்கள் பெற முடியும். போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாகும்.